Hi, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த பிச் லென்த் ஆஃப் அ வி பெல்ட் இஸ் த லென்த். ஓகேங்களா? ஸோ வி பெல்ட்டில் பிச் லென்த்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ த பிச் லென்த் ஆஃப் அ வி பெல்ட் இஸ் த லென்த். இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸா, அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸா, இல்லை அட் பிச் லைனா, அன்ஸ்ட்ரெச்டா? ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாகவே ஸோ பிச் லென்த், பிச் லைன். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் சென்னை சி. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வி பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல். ஓகேங்களா? ஸோ வி பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல். ஸோ ட்ரெபிசாய்டல். ஸோ வி பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ வி பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல். ஸோ வி பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல். ட்ரெபிசாய்டல் சரிவகம். ஸோ தமிழில் சரிவகம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டை புள்ளியில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புள்ளியில் மவுண்ட் பண்ணிக்கணும். புள்ளினா ரொம்ப ஒரு வீல் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ புள்ளி. ஸோ இந்த புள்ளியில் ஆக்சுவலாக இந்த பெல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வி பெல்ட். ஸோ இது வந்து இதோடைய இன்னர் பார்ட்டு, இந்த பெல்ட்டோட இன்னர் பார்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டோட அவுட்டர் பார்ட். ஸோ அகைன் இந்த இடத்துல நமக்கு இந்த வியோட இது கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய இன்னர் பார்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னவா இருக்கும்னா இப்படி பெல்ட் அப்படி மாட்டும் போது ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் இல்லைன்னா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஸோ இந்த அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லக்கூடிய இந்த அவுட்டர் பார்ட். ஓகேங்களா? அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். இந்த கீழே இருக்கிற பார்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த இன்சைட் ஆர் இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஸோ அப்போ கீழே இருக்கிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிற பார்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ மேலே டென்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மேல் பார்ட்டு டென்ஷனில் இருக்கும், கீழ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷனில் இருக்கும். ஸோ இந்த பிச் லென்த். ஸோ பிச் லென்த் அப்படிங்கிற லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சும் இருக்காது, கம்ப்ரெஷனும் இருக்காது. ஓகேங்களா? அதாவது தேர் இஸ் நோ டென்ஷன், தேர் இஸ் நோ கம்ப்ரெஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பெல்ட்டோட மேலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், கீழோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பிச் லென்த்தில் தான் அந்த லென்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஆக்சிஸ் தான் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்சிஸ் தான் நியூட்ரல். பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்கும். நியூட்ரல்னா தேர் இஸ் நோ டென்ஷன், தேர் இஸ் நோ கம்ப்ரெஷன். ஓகேங்களா? தேர் இஸ் நோ டென்ஷன், தேர் இஸ் நோ கம்ப்ரெஷன். பட் ஸ்ட்ரைட்டாகவே இந்த கொஸ்டின் நம்ம கிராக் பண்ணிடலாம். ஸோ பிச் லென்த்னா பிச் லைனில் இருக்கிற. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அன் இமேஜினரி லைன் கனெக்டிங் ஆல் த பிச் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் லென்த்து, பிச் லைன். ஸோ அதில் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் லென்த்து. ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நியூட்ரல். ஓகேங்களா? ஸோ பேர்லேயே இருக்கு நியூட்ரல். ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ், நோ டென்ஷன், நோ கம்ப்ரெஷன். ஓகேங்களா? ஸோ நோ டென்ஷன், நோ கம்ப்ரெஷன். there is no tension, there is no compression. இங்கே பிச் லென்த். ஓகேங்களா? ஸோ பிச் லென்த் இதில் இருக்குன்னா நியூட்ரல் ஆக்சிஸ், ஸோ பிச் லைனில். ஸோ அப்போ பிச் லென்த் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். பிச் லென்த் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டியூரிங் ஆப்ரேஷன். ஓகேங்களா? நம்ம ஏதாச்சும் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது பிச் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மேலே இருக்கிற பார்ட்டு இனி ஒரு பெண்ட் பண்ணுங்க, ஒரு ஸ்கேலை பெண்ட் பண்ணும்போது மேலே இருக்கிற பார்ட் ஆக்சுவலாக எக்ஸ்பேண்ட் ஆகும், கீழே இருக்கிற பார்ட் ஓகேங்களா அது வந்து கம்ப்ரஷன் ஆகும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் டு கம்ப்ரெஷன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு டென்ஷன். ஸோ பிச் லென்த் அப்படிங்கிறது
இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் லென்த் டியூரிங் ஆப்ரேஷன். ஸோ அதுதான் பிட்ச் லென்த்து. அது இருக்கிற லைன் தான் பிட்ச் லைன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேங்களா. ஸோ பிட்ச் லென்த், ஸோ நோ டென்ஷன் நோ கம்ப்ரெஷன். ஓகேங்களா. ஸோ இதோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த கார்ட்ஸ், ஓகேங்களா, நம்ம ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் பார்த்தோம் கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரென்த்தை, இந்த வீல் பெல்ட்டோட இந்த லோடை கேரி பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்த் ஆஃப் த பெல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இதில் வச்சுருப்பாங்கன்னா பிட்ச் லென்த்தில் இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம இப்போ ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மேலே இன்சுலேஷன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஷீட்டிங், ஒரு கவர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் ஒயர்ஸ் போகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் இந்த கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராட்ஸ், ஓகேங்களா, எதுக்குன்னா லோட் கேரிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி இது எதில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்கன்னா பிட்ச் லென்த்தில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம் வாட் இஸ் பிட்ச் லென்த் அப்படிங்கிறது. பட் அந்த பிட்ச் லென்த்துக்கு பின்னாடி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ஓகேங்களா.